கீரை அப்படின்னாவே யோசிப்பாங்க, அது முருங்கைக்கீரைன்னா பசங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா செம ஹெல்த்தியாவும் இருக்கும், அவங்களே தெரியாம விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு பண்ண முடியுங்க. அதுக்கு கழுவி வச்சிருக்க முருங்கைக்கீரை கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அப்படி நல்லா லேசா வதக்கிக்கோங்க. முருங்கைக்கீரைல இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாம் போற அளவுக்கு வதங்கினதுமே அது கூட துருவி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான தேங்காவும் சேர்த்துக்கோங்க. தேங்காயில இருக்க அந்த ஈரப்பதம் போற அளவுக்கு நல்லா வதக்குங்க. ரெண்டும் ஒண்ணு சேர இப்படி வதங்கினதும் ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேன்ல கொஞ்சம் தனியா, சீரகம், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, வரமிளகா, பொட்டுக்கடலை, பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த காரணத்துக்கும் நெய் சேர்க்க கூடாதுங்க. இப்படி வறுத்ததை ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சு மிக்சியில போட்டு கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. அந்த கொரகொரப்பா அரைச்சதோட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த முருங்கைக்கீரை தேங்காவையும் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நீங்க சட்னி மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருங்கைக்கீரை வேண்டாம் அப்படின்றவங்க கூட இன்னும் ஒரு தடவை செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி கூட சாப்பிட்ற அளவுக்கு தூண்டுங்க. அப்படி ஒரு சூப்பரான டேஸ்ட்டுங்க.